ஆன் பண்ண உடனே ஐயோ எப்ப பார்த்தாலும் மூஞ்சி பார்க்கலாம் அப்படின்னு தோணும். ஒரு சிலர்ல வாவ் சூப்பர், ஐயோ இவரை பார்க்கணும்னு ஆசைப்பட்டே அது அப்படின்னு. ஒரு சிலர்ல உள்ள கடுப்பு வச்சுக்கிட்டு வெளியே வந்து வீடியோ பார்ப்பாங்க, ஐயோ மாட்டி விட்டுற முடியுதா அந்த மாதிரி சிலர்லாம் வந்து வீடியோ பார்ப்பாங்க. அவங்க எல்லாருக்கும் வந்து எப்படி நீங்க பார்த்தாலும் பரவாயில்லப்பா, எல்லாருக்கும் ஒரு பெரிய நீங்க நல்லா இருக்கீங்களே அது போதும் எனக்கு. அந்த வகையில வந்து இந்த பாகுபலியை போட்டு தேய் டெஸ்டினிக்கு ஃப்ரெஷ்ஷா ஒரு கான்செப்ட் இருக்க போறோம். என்ன பண்ண போறோம் நினைக்க நீங்களே ஷோ பண்ணிருங்க. எப்ப பார்த்தாலும் பாகுபலி பாகுபலி பாகுபலி, இன்னைக்கும் அதே பாகுபலி தான். அந்த வகையில வந்து அந்த படம் வந்து செம்மையா ஹிட் ஆயிடுச்சு, சூப்பரா ஓடிட்டு இருக்கு, எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு, 1000 கோடிக்கு மேல ஓடி இருக்கு. அதனால் உங்களுக்கு எல்லாம் தெரியாத ஒரு நியூஸ் எல்லாம் எடுத்து வந்திருக்கேன், சொல்ல போறேன். பாகுபலி படத்தோட ப்ரொடியூசர்ல ஒருத்தர் தான் பிரசாத். என்ன சொல்லிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, நாங்க இந்த படத்தை வந்து ஆல் ஓவர் வேர்ல்டு ஃபுல்லாவே கணக்கு போட்டு ஒரு 1000 கோடி வந்தா போதும் அப்படின்னு நினைச்சிருந்தோம். பட் இது எப்படி ஆச்சு, 10 நாள்ல 1000க்கு மேல அது பாட்டு தெரிச்சு ஓடிட்டு இருக்கு. அதனால என்ன பண்றோம், நாங்க செம்மையா குஸ்தி ஆயிட்டோம், செம்மையா காசு கல்லா கட்டிட்டோம். அதனால வந்து ஒரு செலிப்ரேஷன் விழா வைக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிருக்காங்க. அதனால இந்த படத்தோட கேஸ்ட் ஹீரோ ஹீரோயின்லாம் கூப்பிட்டு என்ன பண்றாங்கன்னா, எல்லாரும் கொஞ்சம் பிஸியா இருக்கறனால கொஞ்சம் அப்படின்னு தள்ளி போயிட்டு இருக்கு. ஆனா கூடிய சீக்கிரம் வச்சிருவாங்க செலிப்ரேஷன். அதுல பிரியாணி போடுவாங்க, கேக் வைப்பாங்க, அது ஏதோ போடுவாங்க, ஜாலியா அவங்க வந்து செலிப்ரேட் பண்ணிட்டுமே. பார்க்கும்போது நல்லா தானே இருக்கும். பாகுபலி 3 வருமா வராதா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பல எக்ஸ்பெக்டேஷன்ல இருக்காங்க. அந்த வகையில வந்து இந்த படத்தோட கதையாசிரியர் விஜயேந்திர பிரசாத் சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த படம் வந்து ஹிட் ஆயிருச்சு, ஸோ நாங்க நினைச்ச வெற்றி கொடுத்துட்டீங்க அப்படின்ட்டு இருக்காங்க. இந்த படம் பார்ட் 3லாம் வராது, ஏதாவது ஒரு டிவியில வந்து ஒரு காமிக் சீரியலா நாங்க போடுவோம், நீங்க பாத்துக்கலாம் அப்படின்ட்டு இருக்காரு. இது இப்படியோ படத்தை நம்ம பார்ட் 2 பார்த்தாச்சு, பார்ட் 3 வரலன்ட்டு தெரிஞ்சு போச்சு, சீரியல்ல தொடரும்னு சொல்லிட்டு பல வருஷம் ஓட்டுவாங்க, நம்ம ஜாலியா உட்காந்து பார்க்கலாம். பாகுபலி படம் வந்து பார்ட் 1 பார்த்தோம், பார்ட் 1 பார்த்ததுக்கு அப்புறம் பார்ட் 2 எப்படா வரும்னு சொல்லிட்டு பல எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. கடைசியில பார்ட் 2 ரிலீஸ் பண்ணிட்டாங்க, படம் போய் பார்த்துட்டோம். இன்னதான் ஒரு படம் வந்து செம்மையா ஓடிச்சா தியேட்டர்களுக்கு என்ன பண்ணுவாங்க, பார்க்கிங் பாப்கார்ன்லாம் கொடுத்து காசு சம்பாதிப்பாங்க, சம்மகல்லா கட்டும். அந்த வகையில வந்து தியேட்டர் வந்து சர்வே பண்ணிருக்காங்க. தமிழ்நாட்டுல தமிழ் படங்கள் அது வந்து கரகாட்டக்காரன், சின்ன தம்பி, பாஷா இந்த 3 படத்துக்கு அப்புறம் அதிகமா ஒரு படத்தை காசு குத்து மேலதிகமா கல்லா கட்டிப்பா நிறைய காசுன்னு சொல்லி நினைச்ச ஒரு படம்னா பாகுபலி 2. ஓ அப்ப இந்த 4 படம் மட்டும்தான் ஹிட் ஆயிருக்கு, மற்ற படங்கள்லாம் ஓடல. தலை படம், தளபதி படம், தலைவர் படம், எதுக்கு நம்ம சொல்லிக்கிட்டு ஏதோ ஓடி இருக்கோம். கோடி 100 கோடின்றது பொய்யா, பிளாக் பஸ்டர் ஹிட்ன்றதும் பொய். ஸோ வந்து எப்படின்னா வந்து தியேட்டர்காரங்க எல்லாருமே வந்து செம்ம எக்ஸ்பெக்டேஷன்ல இருக்காங்க, செம்ம ஜாலியா இருக்காங்கப்பா, பரவாயில்ல காசு கொடுத்து வாங்கியாச்சு செம்மையா இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா படத்தை போய் தியேட்டர்ல பார்த்தாச்சு. தியேட்டர்ல பார்த்ததுனால தான் இந்த லெவலுக்கு ஆதரவு வந்திருக்கு. இதே மாதிரி எல்லா படத்தையும் போய் தியேட்டர்ல பார்த்து ஆதரவு பண்ணுங்க. இந்த படத்துல முக்கியமான ஒரு கேரக்டர் யாருன்னா வந்து பல்வால் தேவன். அவர் வந்து இந்த படத்துல பார்ட் 1 சரி பார்ட் 2 சரி ஒரு சேரட் வண்டியில் வருவார். அந்த வண்டி பார்த்தீங்கன்னா முன்னாடி எருமாடு இருக்கும், அப்புறம் வந்து அந்த ஃப்ரண்ட்ல வந்து தங்க சக்கரெல்லாம் சுத்திட்டு இருக்கும். அந்த பிரம்மாண்ட வண்டி வந்து நம்ம பார்த்திருப்போம். அந்த வண்டிக்குள்ள பாத்தீங்கன்னா என்ன இன்ஜின் இருக்கு தெரியுமா, ராயல் என்ஃபீல்டு தெரியுமில, அந்த இன்ஜின் தான் அதுல வச்சிருக்காங்களாம். இன்னொன்னு ஒரு முக்கியமான விஷயம், அந்த வண்டி ஓட்டுறது வந்து இன்னொருத்தர் ஓட்டுவார். உண்மையா இவர் பின்னாடி உட்காந்து ஹேய் போ ஹேய் போ அப்படின்னு. ஆனால் நமக்கு படத்துல பார்க்கும்போது எப்படி இருக்கும்னா வந்து நம்ம தான் ஓட்டுற மாதிரியோ இல்லை அவர் ரொம்ப ஸ்பீடா ஓட்டுற மாதிரி நமக்கு தெரியும். கிரீன் மேல கட் பண்ணி தூக்கி வந்திருப்பாங்க. அதை நான் பார்த்தேன், எல்லாரும் தெரியணுன்றக்காக தெரியும் சொல்லிட்டேன். எங்க சேனல் பார்க்குற வியூவர்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ், என்னோட ஃபேன்ஸ், வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே என்னன்னா ஒரு அரிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்கு. இந்த வீடியோ நீங்க முடிச்ச உடனே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போட்டீங்கன்னா உங்களுக்கு மிக்ஸி, கிரைண்டர், வாஷிங் மிஷின் எல்லாம் அதெல்லாம் எங்களுக்கே தரல அவங்க, அதெல்லாம் நாங்கள் தரமாட்டோம். எங்களோட சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்திருப்பீங்க. அதே மாதிரி ஸ்கிரீன்ஷாட் அதே மாதிரி சைடில் வந்து ஸ்க்ரீன்ஷாட் போட்டிருக்கா, இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு ஒரு நம்பர் கீழே போடுவோம். அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த மூலையான நீங்கள் ஆண்டிப்பட்டில் உசிலம்பட்டில் கூட இருங்க, அந்த ஊரில் அந்த இருக்க தேட்டருக்கு நாங்கள் ஒரு டிக்கெட் தருவோம். நீங்கள் போய் ஜாலியாக அந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணலாம். முக்கியமான ஒரு விஷயம், நாங்கள் ஒரு 17 கொண்ட ஒரு குழு வச்சுருக்கோம். அவங்கெல்லாம் தூண்டுதலில் போட்டு அதில் சீட்டு குலுக்கி போட்டு அதில் ஏதாவது ஒரு பேர் தான் எடுத்து அந்த ஒரு 10 டிக்கெட் தருவோம். நீங்கள் பார்க்கலாம், யார் நீங்கள் கூட லக்கியாக இருக்கலாம். இதோட பெரிய டிஃபால்ட் என்ன அப்படின்னா வந்து அப்படியே வெயிட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சூப்பரா இருக்குண்ணே மேஜிக். பாய்.